ஸோ ஹாய், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு டாப்பர் மாதிரி ஸ்டடி பண்ணுறது, செம்ம ஸ்கில் 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வந்திருக்கேன். ஸோ எண்டில் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். செம்ம ஸ்டடி 2024 அவங்க அடிச்சிக்க முடியாது. நீங்கள் தான் உங்கள் கிளாஸோட டாப்பராக இருப்பீங்க. அது லாஸ்ட் பெஞ்ச் நீங்கள் தான் வரணும். எனக்கு லாஸ்ட் பெஞ்ச் பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாட் லேர்னிங் ஹவு டு லேர்ன். நம்ம எப்படி தெரியுமா, நம்ம கற்றுக்கவே கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க கிடையாது. அதுக்கான ஃபஸ்ட்டு நல்லா படித்து பாருங்கள், ஹைலைட் பண்ணுங்கள் அந்த பாயிண்ட்டை. அதுக்கப்புறமா நல்லா அண்டர்லைன் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, கீ பாயிண்ட்ஸே எடுத்து வைங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் நம்ம படிக்கணும், புரியுதுங்களா? ஒரு விஷயம் எப்படி படிக்கணும் தெரியாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ செகண்ட் டிப் நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திங்கிங் ஆஃப் ஸ்டடி. அதாவது எல்லாருமே இப்போ ஏன்னா யாருமே படிக்கல, நம்ம மட்டும் படிச்சுருக்கோம் நம்ம நினைப்போம். நம்ம மட்டும் சிங்கிளாக படிச்சுருப்போம். அப்போலாம் நினைக்கிறீங்க அவங்க ஒன்று படிச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லாட்டி பின்னாடி அதை படிக்க வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் படிக்க நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போல்லாம் கிடையாது. இந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ பாய்ஸ், எவ்வளோ கேர்ள்ஸ், எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஏன்னா படிச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்கள் படிக்காமல் அவங்க வேலையை பார்ப்பீங்க. ஸோ தான் டிஃப்ரென்ஸ். நீங்களும் படிச்சுட்டு அவங்க வேலையை பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேர்ட் டிப்ஸ், கிராமிங் ஃபார் டெட் லைன்ஸ். அதாவது மெமரியை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மெமரி பவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து நம்ம நல்லா வச்சுருக்கணும்னா நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லக்கூடாது. பாய். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜின் லைக் ஏ பிக்சர். ஸோ பிக்சராக நான் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஷின் படிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். என்ன எக்ஸாம், நான் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், நான் இப்போ கெமிஸ்ட்ரி வச்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆசிட் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகுது. H2 வாட்டர். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன சொல்லுவேன். ஒரு இது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஆசிட் கொடுத்தா அச்சோ. ஸோங்க அதை விட்டுருங்க, அது எனக்கு புரியல. ஸோ வேணாம். ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் வாட்டர் மோர். ஸோ தண்ணி ரொம்ப குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப வச்சுங்க. சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ப்ளீஸ் டேக் தட் சப்ஜெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் பிடிச்சி படிங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்கூல் பிடிக்கணும் இருக்கும். ஒரு சில பேர் எல்லா சப்ஜெக்ட் பிடிக்காது. அது லாஸ்ட் பெஞ்ச் நமக்கு. ஸோ நான் லாஸ்ட் பெஞ்ச் கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து நான் ஒரு டாப்பராக வந்திருக்கேன்னா இந்த ஸ்டெப்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி தான். ஸோ இப்போ நான் செம்மையாக எடுத்துருக்கேன், மார்க்ஸ் ஸ்கோர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட் எடுங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குன்னா மேக்ஸ் எடுங்க, இங்கிலீஷ் பிடிக்குன்னா இங்கிலீஷ் எடுங்க. ஏன் தமிழ் தான் எனக்கு பிடிக்கும்டானா தமிழ் எடுங்க. ஏன்னா அவங்க பிடிச்ச சப்ஜெக்ட் தான் உட்காந்து படித்தோம்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாங்க. பிடிக்காத சப்ஜெக்டாக நீங்கள் 5 நிமிடம் உட்காந்து படித்தாலும் முடியாது, புரியுதுங்களா? அடுத்து என்ஆர்எம்எஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ டைம் இருக்குது ஸ்கூல் அண்ட் காலேஜில், யூஸ் பண்ணிக்கிங்க. நம்மலாம் இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனா பசங்களோட பேசி ஜாலியாக இருப்பான், அவனை பிடி பீரியட்லேருந்து ஃபீல் பண்ணுவான். ஆனால் எவனும் படிக்கவே மாட்டான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 100க்கு 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜ் போய் படிக்கிறதே கிடையாது. வீட்டுக்கு வந்து படிப்பாங்க, இப்படி மார்னிங் எழுந்து படிப்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக நானும் அதான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ண தான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கணும் சொல்லவே கிடையாது. ட்ரை பண்ணுங்கள், 1 hour படிங்க போதும். மேக் ஏ பிளானிங். ஸோ உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. 2 மார்க்னால் இந்த டைமில் முடிக்கணும், 5 மார்க் இந்த டைம் முடிக்கணும். அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. இந்த லெசனாக இந்த டைமில் முடிக்கணும்னு வச்சு பிளான் பண்ணுங்க. சும்மா 1 மார்க்குலாம் 1 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு கூடாது, வேஸ்ட் அதெல்லாம். ஸோ மேக் ஏ own டைம், மேக் ஏ own பிளான். ஸோ பிளான் பண்ணி படித்தா டாப்பர் நீங்கள் கூட ஆகலாங்க. ஏன் நான்லாம் ஆகும்போது இங்கே ஆகக்கூடாதா? கமான் கைஸ், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப், வெல்கம்.